إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقك من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يشرع لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال الله تعالى والذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء هو العبادة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட சிறப்பிற்குரிய இஸ்லாமிய சமூகத்தால் எந்த ஒரு இபாதத்துக்கும் தரப்படாத ஒரு முக்கியத்துவத்தை ஒரு இபாதத்துக்கு தரப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் ஜும்மா என்ற இபாதத். அதனால்தான் ரமலான் மாசத்திலே 30 நாளை நோன்பு வைத்துவிட்டு பசியோடும் பட்டினியோடும் மிகப்பெரிய தியாகங்களை எல்லாம் செய்து 30 நோன்பையும் நிறைவு செய்துவிட்டு குத்துபா தொழுகையை கூட பல சகோதரர்கள் விடுவதை நீங்கள் பார்க்கலாம். குத்துபா தொழுகை விட்டுட்டு லேட்டா வந்து தொழுகுவதையும் பார்க்கலாம். ஆனால் 1 மணி நேர ஜும்மாவை விடக்கூடாது என்பதிலே ஒவ்வொரு சகோதரனும் காட்டக்கூடிய அந்த ஆர்வத்தை கொண்டு இந்த ஜும்மாவுக்கு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய சிறப்புகளையும் கண்ணியத்தையும் எத்தனை முறை சொன்னாலும் அதற்கு விடிவு காலமே இல்லை என்று சொல்ற அளவுக்கு இந்த இபாதத்தானது முக்கியத்துவம் வாய்ந்த இபாதத். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்வதாக இருந்தால் அந்த ஸலவாத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அதிகமாக்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு பானை சோத்துக்கு ஒரே ஒரு பருக்கு எடுத்து நசுக்கி பார்த்து அதனுடைய தரத்தை முடிவு செய்வார்கள் அல்லவா, அதே போன்று ஜும்மாவுடைய தரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே ஜும்மா பயானை சரியான முறையில் பயன்படுத்தி
அந்த மக்களுக்கு செய்த உபதேசம் தான் அந்த மக்களை எப்படி மாற்றியது என்று சொன்னால், கொலை, கொள்ளை, விபச்சாரம் போன்றவற்றை எல்லாம் பகிரங்கமாக சர்வசாதாரணமாக செய்து வந்த அந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையிலே ஜும்மாவுடைய பயானை சரியான முறையிலே பயன்படுத்தி உயிரோட்டமான உணர்வு பூர்வமான ஈமானிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய பயான் கேட்டுவிட்டு வெளியிலே போகும்போது கண்கள் எல்லாம் கலங்கியவர்களாக சகாபாக்களை அல்லாஹ்வை பள்ளிவாசல் விட்டு வெளியேற்றினார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய உபதேசம். அதனால்தான் அந்த மக்கள் மிகப்பெரிய ஈமானிய வளத்தை பெற்றார்கள். இன்னைக்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தையும் பலஸ்தீன மக்களையும் கருவறுக்கக்கூடிய எத்தனை எதிரிகள் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அப்பனாக வாழ்ந்த அபூஜைகளையும் உத்துபாவையும் சைபாவை எல்லாம் நெஞ்சுக்கு நேராக நின்று ஈமானை கொண்டும் இபாதத்தை கொண்டும் ஜெயித்து காட்டினார்கள் என்று சொன்னால், அந்த மக்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை எல்லாம் மிக மிக மோசமான வாழ்க்கை. அந்த மக்களை எப்படி வென்றெடுத்தார்கள் தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தை உயிரோட்டமாக அந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். மறுமையுடைய சிந்தனையை உருவாக்கினார்கள், மரண சிந்தனையை உருவாக்கினார்கள், தான தர்ம சிந்தனையை உருவாக்கினார்கள். உறவினர்களை எல்லாம் நேசிக்க வேண்டும், விட்டுவிடக்கூடாது, கைவிடவிடக்கூடாது என்ற அந்த சிந்தனையை உருவாக்கினார்கள். பெத்த தாயையும் தகப்பனையும் உயிரோட்டமாக நேசிக்க சொல்லிக் கொடுத்தார்கள். இது அத்தனையும் சேர்ந்துதான் அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட பட்டத்தை அல்லாஹ் வழங்கினான் தெரியுங்களா? அந்த மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலே வருவதற்கு முன்னால் அங்கு வாழ்ந்த மக்களை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். முகம்மது என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகம்மது என்ற ஒரு ஒளி, ஒரு மனிதர் அங்கு வருவதற்கு முன்னால் அங்கு வாழ்ந்து வந்த மக்களை பார்த்து யாராவது மனிதர் என்று சொன்னால் சொன்னவன் மனிதரே கிடையாது பதிவு செய்கிறார்கள். அதே மக்களை பார்த்து அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னால், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், நான் அவர்களை நேசிக்கிறேன், அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள். சாதாரண வார்த்தையா இந்த வசனம்? நாமெல்லாம் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய வசனம் என்று சொன்னால் இல்லவே இல்லை சகோதரர்களே. இன்னைக்கு இத்தனை பேர்கள் உட்கார்ந்து பயான் கேட்கிறோம். உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை 100% நேசிக்கிறார் என்று நம்மால சொல்ல முடியாது. உண்மையாலையா? என்னுடைய மனைவி, என் புள்ள, என் சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை 100% ஆத்மார்த்தமாக உண்மையாக ஹக்காக நேசிக்கிறார்கள் என்று என்னாலும் உங்களாலும் உறுதியாக இறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சமுதாயத்தை போல அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், நான் அவர்களை நேசிக்கிறேன், அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி குர்ஆன் ஹதீஸை உயிரோட்டமாக நேசிக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை ஆரம்பத்திலே பதிவு செய்துவிட்டு என்னுடைய ஜும்மா உரையை நுழைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மன்னிப்பு தருவது மன நிம்மதிதான். இன்னைக்கு உலகத்தில மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், மிகப்பெரிய வேதனையான விஷயம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் செய்யக்கூடிய தவறை அவன் அறிந்து செய்திருக்கலாம், அறியாம செஞ்சிருக்கலாம், தவிர்க்க முடியாம செஞ்சிருக்கலாம், யாராவது பேச்ச கட்டி செஞ்சிருக்கலாம், ஏதாவது தருணத்துல செஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும், எந்த ரூபத்தில் வேணாலும், எந்த கோணத்தில் வேண்டுமானால், எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் அது மன்னிக்கக்கூடிய மனசை உட்கார்ந்து இருக்கிற நம்பில் எவர்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன நிம்மதியை தருகிறான். இந்த மன்னிப்பு தான் இந்த உலகத்துல வாங்க முடியாத, பெற முடியாத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடையிலேயே ஒரு மிகப்பெரிய அருட்கொடை மன்னிப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் மன்னிப்பதற்கும் தயாரா இல்ல. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளங்கிக்கணும். நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா என்ன, நாம மனைவிக்கு எதிராக ஒரு தப்பு செஞ்சுட்டா, பிள்ளைக்கு எதிராக ஒரு தப்பு செஞ்சுட்டா, நான் இருக்கக்கூடிய ஜமாத்துக்கு எதிராக ஒரு தப்பு செஞ்சுட்டா, அவங்க என்னையும் மன்னிக்கும் நம்ம விரும்புறோம். ஆனா என்னால ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்,
என்னால ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான், அவனை நான் மன்னிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்படிங்கிற நிலைமை அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா உள்ளம் எப்படியா இருக்கு தெரியுமா? விரோதமும் குரோதமும் வெறுப்பும் சூழ்ச்சியும் பழிவாங்கக்கூடிய குணங்கள் கொண்டதாக இந்த உள்ளம் அப்படியே மாறிடும். உள்ள அப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த உள்ளம் டிப்ரெஷன் அடையும். டிப்ரெஷன் அடைஞ்சதுன்னா என்ன ஆகும்? தூக்கம் இல்லாம போகும். தூக்கம் இல்லாம இல்லாட்டி என்ன போகணும்? சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் பார்த்து 1000 மொய் வச்சாதான் தூக்கம் வரும். இதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. அப்ப இந்த உள்ளம் அழகா இருக்கணும்னா, இந்த உள்ளம் அமைதியை விரும்பணும்னா, இந்த உள்ளத்தில் அல்ல நிம்மதியை தர வேண்டும் என்று சொன்னால், இந்த நாம் நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளையும் சச்சரவுகளை எல்லாம் தோல்ல போட்டு சுத்திட்டு கிடக்காம தூக்கி வீசிட்டு மன்னிக்கக்கூடிய குணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இருக்குதா இன்னைக்கு இந்த குணம்? இன்னைக்கு நீங்க வந்திருப்பீங்க ஜும்மாவுக்கு. உங்களை எத்தனை பேர் சண்டை போட்டு இருந்து இந்த சபையில உட்கார்ந்தீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வாங்கி கொடுத்த கறிய உன் மனைவி வித்தியாசமா செஞ்சுட்டாங்கிறதுக்காக திட்டிட்டு வந்துட்டு அந்த அம்மா உங்க மனைவி அழுக வச்சுட்டு வந்து இங்க சிரிச்சுட்டு புதுமாப்பிள மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பாதிக்கப்பட்ட அந்த அம்மா இன்னைக்கு ஜும்மால உட்கார்ந்து கையேந்தி கண்ணீர் விட்டு அழுதுருச்சுன்னா நம்ம நிலைமை என்ன? அது மட்டும் யோசி. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே தக்வாதாரிகளுடைய கேரக்டர்ஸ், சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். 3வது அத்தியாயத்துடைய 134வது வசனத்தில் பேசுகிறான். அல்லதீன யன்குலூன ஃபி ஸர்ராயி வல்ராயி வல் காலிமீனல் கைஸ் வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ் சொல்கிறார், இறையச்சமுடையவர்கள் எத்தகையர் என்று சொன்னால், எந்த தக்வா எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஜும்மால வந்து இடம் பிடிச்சு முன்னாடி அடிச்சு பிடிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கிறோமோ, அந்த தக்குவாதாரியாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்று சொன்னால் 4 குணங்களை அல்லாஹ் இங்கே பதிவு செய்யறான். இந்த 4 குணமுமே யாருக்கு இருக்குதோ அல்ஹம்துலில்லாஹ். 1 இருக்குது, 2 இல்ல, 2 இருக்குது பாய், மிச்சம் 2 என்கிட்ட இல்லாம இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய தருணமாக இந்த ஜும்மாவுடைய குத்துபாவை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் அவர்கள் செல்வங்கள் செல்வமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் வசதியா இருக்கும் போதும் வசதி பிடுங்கப்பட்டு ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சரி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். வசதியா இருக்கும் போது பள்ளிவாசல் பக்கெட்ல 1000 ரூபாய் போட்டுக்கலாம். இப்ப அதே பக்கெட் நம்ம முகத்துக்கு நேரா வரும்போது 10 ரூபாய்னாச்சு போடுங்க. அந்த மாதிரி வாழ்க்கை அவங்ககிட்ட இருக்கும். இவர்கள் தக்குவாதாரிகள் அல்லாஹ் சொல்றான். தவிர அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். கோபம் வரும், நியாயமான கோபம், அடிச்சா தப்பில்லை 4 பேர் சப்போர்ட் பண்ற கோபம். ஆனா என்ன செய்வார்? அவரு அடக்கி கொள்ளக்கூடியவர்கள். அந்த கோபத்தை அடக்குவார். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கோபத்தில் உண்மையா கோபத்தில் ஒரு அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல, மாறாக அந்த கோபத்தை அடக்கி கட்டுப்படுத்தி பொறுமையா இருக்கிறானே அவன் தான் உண்மையான வீரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அடுத்த குணத்தை சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ். மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் எந்த லிஸ்ட்ல கொண்டு வரான்? நன்மையான விஷயத்துல கொண்டு வரான். ஹஜ்ஜுக்கு போற நன்மையா நம்ம நினைக்கிறோம், உம்ரா செய்யற நன்மையா நம்ம நினைக்கிறோம், ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கி தர நன்மையா நம்ம நினைக்கிறோம். ஆனா நன்மையோட லிஸ்ட் வந்து அது எல்லாம் பெரிய பெரிய நன்மையா இருந்தா இந்த நன்மையெல்லாம் என்ன செய்யறான்? தக்குவாதோருடைய நன்மையாகவே ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். அதனால மன்னிக்க கூட குணத்தை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை குறித்து அவதூறு பரப்பப்படுகிறது. ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை உண்மை என்று நம்பக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள்ட்டயே பொருளாதார உதவியை வாங்கி தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் குடும்பத்தையும் ரன் பண்ணக்கூடிய நடத்தக்கூடிய மிஸ்தா என்ற நபி தோழரும் என்ன செய்யறாரு? சின்ன குழந்தையிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தெரியும். அந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய குடும்பத்தாருடைய
உதவியாலதான் என் குடும்பம் ரன் ஆயிட்டுன்னு தெரியும். ஆனா என்ன செய்யறாரு, அந்த அவதூறு கலப்பக்கூடிய விஷயத்துல அவரும் தன்னுடைய பெரிய அளவுல என்ன செய்யறாரு, அவதூறு பரப்புறாரு. இந்த விஷயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருது. உடனே மிஸ்தாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொல்றாரு, எங்கிட்டயே உதவியை வாங்கிட்டு என் குடும்பத்தின் மூலமே எல்லா லாபத்தையும் அனுபவிச்சுட்டு எப்படிப்பா இந்த மாதிரி காரியம் உனக்கு பண்ண தோணுது, எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உனக்கு எந்த உதவியும் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு கோபத்துல அப்படி ஒரு டிக்ளரேஷன் முடிவெடுத்து அவர் அனுப்பி விட்டுறாங்க. சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட 10 நபித்தோல ஒரு நபித்தோளுடைய சுபாவம் இப்படி என்று சொன்னால் உட்கார்ந்துட்டு நம்ம நிலைமையில மோசமா போயிருந்து அல்லாஹ் முடிவெடுக்கிறான், வசனத்தை இறக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறங்கி என்ன செய்யறாங்க, நீங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்க செய்யக்கூடிய செயல் சரியல்ல, அவர்கள் உங்களுக்கு உதவினாலும் சரி உதவாம இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்டவங்க நீங்க அவங்களுக்கு உதவிய நீங்க நிறுத்தக்கூடாது செய்யுங்கலாம். உடனே நிதானம் தவறி கொஞ்ச நேரத்தில் தப்பு செஞ்சுன்னு சொல்லி பக்குவா மேலோங்கியவராக ஈமான் அதிகரித்தவராக அந்த நபித்தோழர் திரும்ப அழைச்சு சொல்றாரு, இதுவரையும் என்கிட்ட நீ எவ்வளவு உதவி வாங்கிட்டு இருந்தியோ அதை விட 2 மடங்கு நன்மையை தரப்பா, என்னை நீ என்ன செஞ்சுக்காத, என்னால உன்னோட உள்ள காயப்பட்டிருந்தா அது பெருசா எடுத்துக்காதப்பா, அதை நீ எனக்காக மன்னிச்சிருப்பான்னு மறைமுகமா மன்னிப்பு கேட்டுட்டு அவருக்கு 2000 கொடுத்ததை 4000 ஆக்குறார், 10,000 கொடுத்திருந்தா 20,000 ஆக்குறார், 20,000 கொடுத்திருந்தா 40,000 ஆக்குறார். எப்படிப்பட்ட மன்னிப்பு! இந்த மன்னிப்பை எல்லாம் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன்னிப்பை கொண்டு வராங்க. எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா? சாதாரண மன்னிப்பு அல்ல. உஹது போர் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த போருடைய வரலாறே தெரியும். நிறைய இரவு பயான்கள்ல விடிய விடிய உங்களுக்கு அதோடைய வகுப்புகள் A to Z நடத்தப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முஸஅப் இப்னு உமைர் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயமடைந்த ஒரு போர் என்று சொன்னால் அது உஹது களம். அந்த உஹது களத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை ஹிந்தா என்ற பெண்மணியும் வஹ்சி என்ற ஒரு நபரும் சேர்ந்து அவரை கொலை செய்து அவருடைய ஈரலை கடித்து துப்பிய சம்பவம். அதனாலதான் இந்த சம்பவம் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே மக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது 2 பேர்கள் முகத்தை மூடியவர்களாக மக்களை கடந்து செல்கிறார்கள். யார் அவர்கள் அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாங்க. அப்போ திரையை விலக்கி பார்த்தா ஒருத்தர் ஹிந்தா, ஒருத்தர் யாருங்க, அபு சுஃபியானுடைய மனைவி பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. சம்பவம் என்னன்னா, ஹைலைட் என்னன்னா, விஷயம் என்னன்னா, எப்படிப்பட்ட மன்னிப்பு ரசூலுல்லாஹ் நமக்கு கத்து கொடுத்துட்டு இந்த உலக விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க உங்க மனைவியை மன்னிக்காம இருக்க மாட்டீங்க, உங்க அண்ணன் தம்பி நீங்க மன்னிக்காம இருக்க மாட்டீங்க, உன்னுடைய பொண்ணெடுத்த வகையில் உங்க சம்பந்திகள் செய்யற தவறுகளை மன்னிக்காம இருக்க மாட்டீங்க, ஒரு இமாம் செய்யக்கூடிய தப்பை ஒரு நிர்வாகம் மன்னிக்காம இருக்காது. மொத்தத்துல மன்னிப்பை நான் இனிமேல என் வாழ்க்கையில் கொண்டு வரும்னு சொல்லிட்டு இந்த பள்ளிவாசல் கேட் விட்டு தாண்டுவீங்க. அப்படி ஒரு மன்னிப்பை கொண்டு வராங்க. 2 பேர்த்தை கூப்பிட்டு அப்படி கீழே குமிஞ்சிட்டு சொல்றாங்க, நான் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதும் கண் கலங்கியதும் அந்த உஹது போர்க்களத்திலே நான் இழந்த இழப்பு தான். அதனால நீங்க இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, அதனால நீ சுதந்திரமா இஸ்லாத்தை பின்பற்று. ஆனா என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாது, என் கண்ணு முன்னாடி நிக்காத, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவுடைய முகமை கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. சுதந்திரமயிரி இஸ்லாத்தை நீ ஏத்துக்கிட்ட, சுதந்திரமயிரி, ஆனா என் கண்ணு முன்னாடி வந்துறாரு. இந்த மன்னிப்பை இந்த துனியால எப்படிப்பட்ட சமுதாய தலைவனால் கொண்டு வர முடியுமா? பலஸ்தீன மக்களை கொன்னு குவித்தார்கள். பிஞ்சு குழந்தையில் பார்க்காம, பெண்கள் பார்க்காம, ரமலான் மாசம் என்று பார்க்காமல் கொன்னு குவித்தார்கள். அவர்கள் உள்ளத்திலே இந்த மன்னிப்பு ஒரு ஓரத்தில் இருந்திருந்தா உணவை நிறுத்தியிருக்க மாட்டான், மெடிசனை நிறுத்தியிருக்க மாட்டான், நிவாரண பொருளை நிறுத்தியிருக்க மாட்டான். ஆனா அல்லாஹ் உருவாடா லட்சோப மக்களுடைய துவா. அல்லாஹ் தாலா ஈரான் என்ற ஒரு நாட்டை கொண்டு ரப்புல் ஆலமீன் 2 நல்ல விடிய கதற வைத்தான். அந்த மக்களை கதற வைத்தான். மக்களை ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை சரித்து காட்டினான். அப்ப அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு வாழ யாரையுமே அல்லாஹ் கைவிட்டதில்லை. அந்த அல்லாஹ் நேசிக்கூடிய மகத்தான குணம் தான்
மன்னிப்புங்கிற குணம் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்ல வரோம். ரசூல்லா அதே மாதிரி ரசூல்லா எப்படிலாம் மன்னிக்கிறாங்க தெரியுங்களா? ரசூல் இந்த துனியா விட்டு மௌத்தாருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சகாபாக்கள்கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாரு, நான் என் மக்களை பார்க்க வேண்டும், அவர்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு நிக்க முடியல, ஆனால் அவர்களை எப்படியோ தயார் பண்ணி 2 நபித்தோழரை கூட அனுப்பி வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய்வாய்ப்பட்ட ரசூலுல்லாஹை பார்க்க முடியலையே, அவங்க பேச முடியலையேன்னு அப்படி மக்கள் எல்லாம் ஏங்கி தவித்து நிக்கிற அந்த தருணம், அந்த சமயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். நமக்கு என்ன பாடம்? இந்த சம்பவம் என் வாழ்க்கையை மாற்றுச்சா இல்லையா? என்னோட சுபாவத்தை மாற்றுச்சா இல்லையா? என் கோபத்தை அறுத்துச்சா இல்லையா? என்னுடைய பிடிவாதத்தை நான் அழிச்சனா இல்லையா அப்படிங்கிறத கவனிச்சு இப்ப சொல்றாரு. அப்படி மற்ற மக்களை போய் பார்த்ததுமே சொல்றாரு, நான் உங்களை யாராவது அடித்திருந்தாலோ திட்டியிருந்தாலோ யாராவது வேதனைப்படுத்தியிருந்தாலோ நீங்கள் பழிதீர்க்கக்கூடியவர்கள், இப்பொழுதே பழிதீர்த்து விடுங்கிறார். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை நினைச்சு மக்கள் கவலையா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? இந்த உலகத்திலேயே மனிதர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு இந்த உலகத்திலே மன்னிப்பு கேட்டுட்டோம்னா தப்பிச்சிருவோம். இல்லைன்னா நாளை மறுமை நாளிலே என்ன செய்யுங்க, நம்ம நிறைய ஹஜ்ஜுக்கு நம்ம செஞ்ச ஹஜ்ஜு உம்ரா நிறைய அமல்கள், அத்தனை அமல்களையுமே நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விற்கு முறையிட்டு நம்ம அமல்களை எல்லாம் பிடுங்கிட்டு சொர்க்கத்திற்கு போகக்கூடியவன் நரகத்திற்கும், நரகத்திற்குரியவன் சொர்க்கத்திற்கும் போவான். அவன் தான் உண்மையான முசாபிர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தாங்களே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் உள்வாங்கியவராக சொல்றாங்க, பழி தீர்த்துங்க அப்படிங்கிறாங்க. அப்பொழுது ஒரு நபித்தோட மக்கள் எல்லாம் அப்படி கவலையில் இருக்காங்க. ரசூல் அப்படி கேட்டதுமே கண்கள் எல்லாம் கலங்கியவர்கள் அந்த மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்ப ஒரே ஒரு நபித்தோட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு போர்க்கள சமயத்திலே நீங்கள் வரிசைகளை சரி பண்ணும் போது உங்களுடைய குச்சியுடைய நுனி என்னுடைய விலா எலும்பிலே பட்டுவிட்டது, அதே இடத்தில் உங்களை திரும்ப நான் பழி தீர்த்துக் கொள்ள வேண்டுங்கிறார். அப்ப கூட இந்த சகாபாக்களுக்கெல்லாம் அந்த நபித்தோழர் மேல அப்படி ஒரு கோபம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய தலைவர் அல்லவா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அல்லவா. அவர் சொல்றாரு, வாப்பா உன்னுடைய பழி தீர்த்தலை தீர்த்துக்கொள் சொல்லிட்டு அவர் பக்கத்துல அழைக்கிறாங்க. அவர் மெது அப்படியே நடந்து பக்கமா வராரு. பக்கத்துல வர 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 மக்களுடைய பார்வையெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல வந்ததுமே அவர் தன்னுடைய போர்வை விலக்கி காட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இடுப்பு பகுதிக்கு பின்னால் தன்னுடைய 2 கைகளை கொண்டு போய் இறுக பற்றி பிணைத்து அல்லாஹ்வின் தூதருடைய அந்த விழா பகுதியில என்ன செய்யறாங்க, அழுத்தி முத்தம் தராரு. பார்த்துட்டு சகாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. இப்ப நீ பழிதிருக்கத்தானே ஆசைப்பட்ட, பழிதிருக்க ஆசைப்பட்ட, இப்ப ஏப்பா இந்த மாதிரி செயலை செஞ்சு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை ஒட்டுமொத்த சகாபாக்களுடைய கண்கள் எல்லாம் கலங்க வைக்கின்றன. சொன்னார், என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடையும் பலகீனமாயிருச்சு, பேச்சும் பலகீனமாயிருச்சு. இனி என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இது என் வாழ்நாளில் நான் பார்ப்பனா சந்திப்பனா எனக்கு தெரியாது. எனவே என் உடலை அவரோட உடலோடு ஒட்டிக்கொள்ள ஆசைப்பட்டேன். எனவே இந்த மன்னிப்பை அதற்காக பயன்படுத்திக் கொண்டேன் என்று சொன்னார். ஏங்க ரசூலா மன்னிப்பு கேட்கணும்? ஏங்க ரசூலா மன்னிப்பு கேட்கணும்? இன்கேஸ் யாராவது ஒருவர் அல்லாஹ்வின் தூதரால் பாதிக்கப்பட்டிருந்தா மறுமை நாளில் எனக்கு எதிராக நின்றவராக அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்ச நபி யாருங்க? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. அப்ப நம்ம நிலைமை என்னங்க? இன்னைக்கு நிறைய வீட்டுல பார்த்தா தெரியும், சின்ன சின்ன பிரச்சனைக்கு மனைவி கணவனை மன்னிக்கிறது இல்ல, கணவன் மனைவியை மன்னிக்கிறது இல்ல, அண்ணன் தம்பியை மன்னிக்கிறது இல்ல, அக்கா தங்கச்சி மன்னிக்கிறது இல்ல. ஒரு சின்ன பிரச்சனை இமாமுக்கு நிர்வாகத்துக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா அந்த இடத்துல மன்னிப்பையே பார்க்க முடியறது இல்ல. எந்த அளவுக்கு மோசமா போச்சு தெரியுங்களா? மன்னிக்கிற குணம் மவுத்தாகும் போது நிலைமை எப்படி தெரியுமா போகுது தெரியுமா? அவர் மவுத்தா போனா கூட போய் பார்க்கறது இல்லை. என்ன சொல்லுவாங்க உலகத்துல வாழும்போது, இவரால் தான் நான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், இவர் மூலம் எனக்கு மார்க்கத்தை வழங்கிக்கிட்டேன். ஆனா அவர் ஒரு தடவை அப்படி பேசிட்டாரு,
அப்படின்னு சொல்லிட்டு மவுத்துக்கு கூட போல, கல்யாணத்துக்கு ஒருத்தன் போகாட்டு கூட எவனும் கேட்க மாட்டான். ஆனா ஒரு மவுத்து நடந்து அந்த மவுத்துல போய் கலந்துக்காம ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா, இந்த உள்ளங்கள் மன்னிப்பை மறக்கும் போது விரோதமும் குரோதமும் பழிவாங்கும் குணமும் அதிகமாகும் என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி இதன் தொடர்ச்சியை இரண்டாவது உரையில் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லி ரசூலில் கரீம் முஹம்மத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது, நம்ம மௌத்தாகும் போது, நம்ம விட்டு மறைந்த சகோதரர் அப்துல்லா என்ற பெரியார் தாசருடைய மரணத்தை போன்று நம்முடைய வாழ்க்கை நிலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுகல்லதீன ஆமனு தகுல ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நாத்திகத்தையும் ஆத்திகத்தையும் சொன்னவர். ஆனா மரணம் அடையும் போது முஸ்லீமாக மரணம் அடைகிறார். அதே மாதிரி நம்மளுடைய மரணம் நடக்கும் போது எப்படி இருக்கணும்? நம் முஸ்லீம்களாத்தான் மௌத்தாகணும். நான் யாரையாவது சங்கடப்படுத்தி இருந்தாலும் அவங்களை மன்னிப்பை வாங்கிவிட்டு என் ரூஹு இந்த துனியாவில் அடங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ரசூல் அப்படிதான் நினைச்சாங்க. மௌத்தாருக்கு முன்னாடி ஏங்க போய் மன்னிப்பு கேட்கணும்? நான் மன்னிப்பு கேட்கணும், மக்கள் எல்லாம் என்னை மனசார ஏற்றுக்கணும், என்னை சந்தோஷமா இந்த துனியாவை விட்டு வழியளிப்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் விரும்பினார்கள். ஆனா அந்த அல்லாஹ்வின் தூதர் ரோல் மாடலை எடுத்து வாழக்கூடியனா மன்னிக்கக்கூடிய குணத்தை எந்த தருணத்திலுமே வெளிப்படுத்துறதும் கிடையாது, ஏற்றுக்கிறதும் கிடையாது. அதனால அந்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, உங்களுக்கு நரகவாசியை அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. நுஸ்ஹாபக்கள் ஆச்சரியமா கேட்கிறாங்க. நிறைய தடவை சொர்க்கவாசி அறிவிக்கட்டுமான்னு ரசூலா கேட்பாங்க. இன்னைக்கு வித்தியாசம் எப்படி கேட்கிறாங்க? நரகவாசிகளை அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதராங்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஹுர்ரும் அலா குல்லு கரீபின் ஹய்யன் இலையன் ஸல். யார் உங்களில் ஒருவர் யார் உறவினரிடத்திலே சொந்தக்காரர்களிடத்திலே இலகுவாகவும் மென்மையாகவும் மன்னிக்கக்கூடிய குணத்தோடு நடந்து கொள்கிறார்களோ, நடந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் நரகவாசிகள் என்று சொன்னார். அதே மாதிரி ரசூலா சொன்னாங்க, லா ததுகுலுல் ஜன்ன ஃபில் காத்திஹும். உறவுகளை துண்டிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? நானெல்லாம் தௌஹீதுல இருக்கேன்பா, என் மாமா மச்சானெல்லாம் சுன்னத் ஜமாத்துல இருக்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு நம்ம எங்க இருந்தோம்? நம்ம எந்த கொள்கையில இருந்தோம்? எப்படி தொழுதுட்டு இருந்தோம்? இதே ஜங்கில் தர்கா முன்னாடி உட்காரல, அல்லாஹ் நமக்கு நேர்வழி தரல, நம்ம கல்பை சுத்தப்படுத்தல, நம்மளை ரஹ்மான் பள்ளியில ஃபர்ஸ்ட் வருஷம் உட்கார வைக்கல, என் சொந்தத்தையும் உட்கார வைப்பான். நினைக்கிறோமாங்க? இல்லையே. இதுல மோசமான விஷயம் நம்ம மனைவி பேச்ச கேட்டுக்கிட்டு எத்தனை உறவுகளை எத்தனை குடும்ப தலைவர் கட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க தெரியுமா? அந்த மனைவி நாளைக்கு சொர்க்கத்துக்கு நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. ஏங்க சக்க மௌத்தா போயிட்டாலே என் புருஷனோட ஜனாதம் எப்ப இருக்கிற ஜமாத்துல சீக்கிரம் தகவல் வந்தா கேட்குவாங்க. அது எங்க கொண்டாட்டியா இருந்தாலும் அதுதான் வேலை. அதனால இந்த மன்னிப்புங்கிற ஒரு அற்புதமான குணத்தை ரசூல்லா துனியால காமிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அதை இன்னைக்கு செய்யறதில்லை. எதுக்காக ரசூல்லா மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணுங்க? ரசூல்லா அப்படி மன்னிச்சாங்க எல்லாத்தையும். இக்ரிமா எப்படிப்பட்ட மோசமான செயலை செய்தவன் தெரியுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகன் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு வயிற்றில் இருந்த நிறைய மாத குழந்தையை குத்தி உன்னவன் இக்ரிமா இஸ்லாத்துக்கு வந்தான். ஃபத்தஹு மக்கா வைத்து நிக்கிறான். மனைவி சொல்றாங்க, இல்ல ரசூலை மன்னிச்சு போப்பாங்கிறார். அவர் அப்படியே போய் நிக்கிறார் அந்த சபையில. அப்ப சொல்றாரு, அவரையும் பார்த்து சொல்றாரு, இன்றைய தினம் நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் செய்த, என் குடும்பத்திற்கு எதிராக நீங்கள் செய்த அத்தனையும் மறந்தோம் மன்னித்தோம் அப்படின்னா. இன்னைக்கு இருக்குது அந்த குணம் நம்மகிட்ட இருக்குதான். யோசிங்க, இருந்துச்சுன்னா மன்னிக்க கூட இருந்துச்சுன்னா அதிகமாக்கிக்குங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க, சகோதரி இடம் இல்லாம பின்னாடி நிக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்களுக்கும் கிடைக்க வேண்டிய செய்திகள் முழுமையா போய் சரி. அதே மாதிரி ஒரு நபியை ஒரு சமுதாயமா சேர்ந்து அடிக்குது. அப்படியே அவர் முகத்துல ரத்தமா வலியுது.
அந்த ரத்தத்தை தொடச்சிட்டே அந்த நபி சொல்றாரு, இறைவா என் கூட்டத்தாரை மன்னிப்பாயாக, இவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு நபியுடைய வேதனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி வாரத்தில் 2 நோம்பை ரசூலா நமக்கு சுன்னத்தாக்கி இருக்காங்க தெரியுங்களா? நமக்கு நோம்புனாவே ரம்ஜானு அரஃபா நோம்பு, அதோட நம்ம சாப்பிட்டு முடிஞ்சிடும். வேற எந்த நோம்பும் இடையில வரதில்லை. அதே பாத்தீங்கன்னா குர்ஆன் சுன்னத் எதிரான கொள்கையுள்ள சுன்னத் ஜமாத்துல மக்களை பாத்தீங்கன்னா எந்த சுன்னத்தா நோம்பையும் விட மாட்டாங்க. சுன்னத்துகளே பேணுவாங்க. சுன்னத்தால் தொழுக, நஃபில் தொழுக, வித்ர் தொழுக, பள்ளிவாசல்ல பின்காப் சைலன்ட், இது எல்லாமே நீங்க அவங்கள்ட்ட பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்க வேண்டிய குணங்களை எல்லாம் அவங்கள்ட்டையும் இருக்கிறத பார்க்கும்போது நம்மள்ட்ட பேணுதல் எவ்வளவு மோசமா இருக்குது அப்படிங்கிறத நீங்க கவனிச்சுப்பாங்க. திங்கள் வியாழக்கிழமை ரசூலா நோன்பு தொடர்ந்து வைப்பாங்க. அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஏங்க நீங்க திங்கள் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, திங்கள் வியாழன் 2 தினங்களிலே ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய செயல்களுடைய பதிவேடு அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்லப்படுகிறது. அப்பொழுது யாராவது 2 பேர் பேசாம இருந்தாங்களோ, மன சங்கடப்பட்டு இருந்தாங்களோ, அந்த பதிவேட்டை அல்லாஹ் திரும்ப அனுப்பிடுவான். கவனமா கவனிக்கணும், திரும்ப அனுப்பிடுவான். அப்படி அனுப்பப்படும் போது பதிவேட்டை, என்னுடைய பதிவேட்டை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் மலக்குமார்கள் ஒப்படைக்கும் போது சப்மிட் பண்ணும் போது நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, தகுர்ரு சௌம அவ் கைத்தி வல் கம்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது முயற்சி செஞ்சாவது திங்கள் வியாழன் நோன்பு வச்சுவாங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு வேணும், என்னை சுற்றியுள்ள மக்களும் ஏதாவது வகையில நான் தப்பு செஞ்சிருந்தா, நான் ஏதாவது அவங்களுக்கு கஷ்டப்படுத்து அவங்க என்னை மன்னிக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கும் போது உட்கார்ந்துருக்க நாமெல்லாம் எவ்வளவு பயங்கரமா யோசிக்கணும், எப்படியெல்லாம் அதற்கான முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதன் ஆட்டம் பாட்டம் திமிருத்தனம் அடங்காக்குற எல்லாமே பண்ணுவான். அந்த உசுறுங்கிற பீஸ் கட்டி அந்த உரிமை வெளியே எடுத்துட்டானா அவன் ஒண்ணுமே பண்ணுவான். பேசக்கூடிய நான் பேசி முடிச்சு இந்த முசலால கால் வைப்பேன்னு எனக்கு உத்தரவாதம் கிடையாது. உங்களுடைய அடுத்த 1 hour நம்மளே எத்தனை பேர்களுக்கு அல்ல ஹயாத்தை போட்டு நம் உணவை நாம சாப்பிட போறோமா இன்னும் நமக்கே தெரியாது. அதனால அல்லாஹ் தஆலா அருள்மறையம் திருமறையில் சொல்லும்போது சொல்லலாம், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَىٰ أَجَلٍ قَرِيبٍ فَصَدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. உங்களில் ஒருவருக்கு நாம் உங்களுக்கு அளித்தவுடன் செலவு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், நான் உனக்கு கொடுத்தது, நீ வச்சிருக்க சொத்து சோகம் பேங்க் பேலன்ஸ் அத்தனையும் நான் கொடுத்தேன், அதிலிருந்து நீ செலவு செய்யாம கஞ்சத்தனமா இருக்கு குடிச்சு பின்னாடி பார்த்துக்கலாம், 60 வயசுல பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கங்க நிலத்தையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டே இருந்துட்டு 60 வயசுல ரஹ்மான் பள்ளியில வந்து உட்கார்ந்தா நீ முடிவு பண்ணினா அல்லாஹ் சொல்றேன், ரப்பி லௌலா அஹ்ஹர்தனி மௌத் வந்துருச்சுன்னா அல்லாஹ்ட்ட கெஞ்சுவான், யா அல்லாஹ் ஐசியூல ஒருத்த கெஞ்சுவான், ஒருத்த வீட்டுல கெஞ்சுவான், ஒருத்த பள்ளிவாசல கெஞ்சுவான், பாத்ரூம் வலிக்குழுந்து அங்க கெஞ்சுவான். எங்க கெஞ்சல இடம் தான் வேற இருக்கும், மௌத்து ஒண்ணுதான். அப்படி கெஞ்சும் போது அவனுக்கு எப்படி கேட்பான், என்னுடைய இறைவா நான் தொழுகிறேன், நோம்பத்துறேன், வக்குமின சாலிஹீன், நல்லவனா மாறிட என்னை காப்பாத்தி அல்லாஹ் அப்படி கத்துவான், கதறுவான். ஏன்னா டாக்டர் 3 பேசிட்டு இருப்பாங்க, அப்பதான் அவன் கன்ஃபார்ம் ஆயிடும் நம்ம சீட்டு கிழிய போகுது. புரியுங்களா? எதுவுமே நமக்கு சொந்த மணி தெரிய போகுது. வீட்டுல வாங்கி வச்சு டிஷ்னா செல்ஃப் எடுத்து பார்ப்பாரு, அத்தனை வீட்டுல இருக்கும், அவன் இருக்க மாட்டான். உண்மையா இல்லைங்களா? டிசிஷன் எடுப்பான், குனிஞ்சு நிமித்து உட்காந்து எடுத்துட்டு இருப்பான். பார்த்து எதுவுமே அவன் சொந்தம் இருக்காது. பையன் சொல்லுவான், கடைசியா போன் பண்ணி பரிவாசல அத்தா உடம்பு வந்து துர்நாற்றம் ரொம்ப ஸ்மெல்லு வருது, என்னன்னு தெரியல, சீக்கிரம் ஜனாசத்துக்கு அனுப்பிடுமா. அந்த வார்த்தை பேச முடியாத அவன் கண்கள் காதுல விழுகும் போது கண்கள் தார கண்ணீர் கழிக்குது. ஏன் அந்த கண்ணீரை அடுத்தவனை மன்னிக்கும் போது கூட தொழில கூட உன் சொந்த பந்தங்களை மன்னிக்கக்கூடிய குணாதிசயத்துல கூட கொடுக்குற மாதிரி ரசூலா எத்தனை மன்னிப்பை சொல்றாங்க, எந்த மன்னிப்பு இல்லை. அப்ப சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலையு அஹ்ரல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதனை தவணை வந்து விட்டது என்று சொன்னால் அது முந்தப்படாது என்று சொன்னா. எனவே நம்ம வாழ்ற வாழ்க்கை
நம்ம உடம்புல உசுறு, நம்மகிட்ட இருக்க சொத்து, நம்மகிட்ட இருக்க அத்தனையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம். இதுக்கு எப்படி நீங்க நன்றி செலுத்தணும்னா, தொழுகையின் மூலமாக, தான தர்மத்தின் மூலமாக, பள்ளிவாசல வெள்ளிக்கிழமை மட்டுமே வந்து ஆஜராகான 5 வேளை தொழுகையின் மூலமாக, தான தர்மத்தின் மூலமாக, உங்கள் குடும்பத்தில யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய குணத்தின் மூலமாக அந்த சொர்க்கத்தையும் அடைவோம், கபர் வாழ்க்கையையும் அழகாக்கிக் கொள்வோம், மறுமை வாழ்க்கையையும் சிறப்பாக்கிக் கொள்வோம். மன்னிக்கக்கூடிய குணமே மன நிம்மதியை தரும். மருந்து மாத்திரைகளும் சொத்து சுகமெல்லாம் அந்த மனசுக்கு நிம்மதியை தராதே. அடுத்தவர் செய்யறப்பா தவற நீங்க மன்னிங்க, நீங்க செய்யற தவறை அவர்கள் மன்னிப்பார்கள் என்ற ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்து என்ற ஜும்மாவை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.